வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம கணமொழி அப்படிங்கிறத வரிசையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கணங்கள் என்றால் என்ன, கணங்களின் வகைகள், கணங்களில் அடிப்படை செயல்கள்னு பார்த்துட்டோம். சேர்ப்பு, வெட்டு, வித்தியாசம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அனைத்து கணம். இந்த அனைத்து கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பொதுவாக 2 கணங்கள் எடுத்துக்கலாம். 1, 2, 5. பி என்பது இன்னொரு கணம் எடுத்துக்கலாம். 7, 10, 15. இதெல்லாம் ஏதோ ஒரு எண்கள் இருக்குல்ல. இந்த எண்கள்னால் என்னென்னு பாருங்கள். 1, 2, 5, 7, 10, 15. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கணத்தில், அதாவது இயல் எண் கணத்துலேருந்து இருக்கும். 1, 2, 3, 4 இது இருக்கு இல்லையா. இந்த இயல் எண் கணத்துலேருந்து வர்றது தான் நமக்கு என்னது, இந்த ஏபி. இயல் எண் கணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இப்போ இதில் இருக்கிற எல்லா எண்களும், ஏயில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் அல்லது பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் எங்கே இருக்கும், இயல் எண் கணத்தில் இருக்கும். அப்போ அந்த ஏ பிக்கும் அனைத்து கணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயல் எண்களின் கணம். அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்ம ஒரு பெரிய கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, அனைத்து கணம் அப்படின்னு பேர். அடுத்து உட்கணம். உட்கணம் அப்படின்னா என்ன, இப்போ ஏன்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம். 1, 2, 5 அதை எடுத்துக்கலாம். பின்னு ஒரு கணம் எடுத்துக்க போகிறோம். 2 இது எடுத்துக்கலாம். இதில் நம்ம பார்த்தாலே தெரியும் இது பெரிய கணம் அப்படின்னு. இதில் தான் நிறைய எண்ணிக்கையில் உறுப்புகள் இருக்குது. அப்போ பி என்பது பெரிய கணம், ஏங்கிறது சின்ன கணம். அப்போ ஏயில் உள்ள உறுப்புகள்லாம் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இருக்குது 2 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. அப்போ பி பெரிய கணம், ஏ சின்ன கணம். அப்போ ஏ என்பது உட்கணம். ஏங்கிறது என்னது, உட்கணம். எதோட உட்கணம்னு பார்த்தீங்கன்னா பியோட உட்கணம். எது சின்னதாக இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது, உட்கணம் அப்படின்னு பேர். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, ஏ உட்கணம். எதோட உட்கணம், பியோட உட்கணம். இது பெருசாக திறந்துருக்கலையா வாய், இந்த வாய் தான் திறந்திருக்கிற பக்கம் இருக்கிறது பெரிய கணம், மூடி இருக்கிற பக்கம் இருக்கிறது சின்ன கணம். அப்போது ஏ என்பது உட்கணம். எதோட உட்கணம், பியோட உட்கணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது இதில் தகு உட்கணம் இருக்குது. தகு உட்கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னு ஒரு கணம் நான் வச்சுருக்கேன். 1, 2, 5 அப்படின்னு இருக்குது. பின்னு ஒரு கணம் வச்சுருக்கேன். 1, 5, 2 இருக்குது. இது ரெண்டும் சம கணங்கள் தானே. இங்கே இருக்கிற உறுப்புகள் இங்கே அப்படியே இருக்குது. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ பியோட உட்கணம், பி ஏயோட உட்கணம். ரெண்டுலேயும் ஒரே உறுப்பு இருக்குது. இப்போ இது என்ன கிடையாதுன்னா தகு உட்கணம் அல்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பியை விட ஏ சின்னதாக இருக்குது. அதாவது பியில் இருக்கிற உறுப்பு ஏதோ ஒரு உறுப்போ 2 உறுப்போ இதில் இல்லை, ஏயில் இல்லை. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் தான் என்னது, தகு உட்கணம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, ஏ விட சின்னது பி. அப்போ பியோட தகு உட்கணம் என்னது, ஏங்கிறது தகு உட்கணம். இதோட தகு உட்கணம், பியோட தகு உட்கணம். இங்கே சமக்குறி போடலை, இங்கே போட்டிருக்கோம், இங்கே போடலை. ஏன் போடலை, பியோட என்னது, சின்னது. அப்போ பெரிய கணத்தில் இருக்கிற ஏதோ ஒரு உறுப்போ 2 உறுப்போ எதில் இல்லை, ஏயில் இல்லாமல் இருந்தால் அதற்கு பேர் என்னது, தகு உட்கணம் அப்படின்னு பேர். ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெட்டா கணங்கள். இந்த வெட்டா கணங்கள் அப்படின்னா என்னென்னா, 2 கணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கக்கூடாது, பொதுவான உறுப்புகள் இருக்கக்கூடாது. இப்போ 2 கணங்கள் எடுத்துருக்கோமா, ஏ பின்னு 2 கணங்கள் எடுத்துருக்கோம். இதற்கு பொதுவான கணம்னா ஏ வெட்டு பி. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இது பார்க்கலாமா, இதுக்கு பொதுவானது இருக்கா, இங்கே 1 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. இப்போ 2க்கும் பொதுவான கணம் எதுவும், பொதுவான உறுப்பு எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்ததுன்னா இந்த ஏயும் பியும் எப்படிப்பட்ட கணங்கள், வெட்டா கணங்கள் அர்த்தம். வெட்டா கணங்கள்லாம் குறைஞ்சது 2 கணமாவது இருக்கணும். 2 கணங்களுக்கும் நடுவில் என்ன இருக்கக்கூடாது, பொதுவான உறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வெட்டா கணங்கள் அப்படின்னு பேர். அடுத்து அடுக்கு கணம். இந்த அடுக்கு கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன்னு ஒரு கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கணத்தில் இருக்கிற எல்லா உட்கணத்தையும் எழுதினோம்னா அதுக்கு பேர் என்னது,
அடுக்கு கணம் அப்படின்னு பேர். இப்போ எடுத்துக்காட்டாக A = 4, 5 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதோட அடுக்கு கணத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா P of A அப்படின்னு எழுதணும். அடுக்குன்னா ஆங்கிலத்தில் பவர் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஆங்கிலத்தில் இருக்கிற முதல் எழுத்தை பீன்னு போட்டுக்கிறோம். பவர் ஆஃப் A முதல்ல என்ன செய்யணும், இதோட உட்கணமெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். எப்படி எழுதுறது? முதல்ல உட்கணம்னா சின்னது, எதுவுமே இல்லாத ஒரு எம்டி கணமும் எதோட உட்கணம்? ஏயோட உட்கணம். அடுத்து ஒவ்வொரு உறுப்பாக எழுதலாம். 4ங்கிறது எதோட உட்கணம்? ஏயோட உட்கணம். வெறும் 5ங்கிறது ஏயோட உட்கணம். அடுத்து என்ன செய்வோம்? ஒரு எல்லாத்தையும் சேர்த்து எழுதலாம். 4, 5. இதெல்லாம் என்னது? இந்த வெற்று கணம் என்பது ஏயோட உட்கணம். ஒவ்வொரு உறுப்பாக எழுதினோம்னா அதுவும் ஏயோட உட்கணம். 2ஆக எழுதினோம்னா அதுவும் ஏயோட உட்கணம். அப்போது 1, 2, 3, 4 உட்கணங்கள் இருக்குது. எதுக்கு? ஏங்கிற ஒரு கணத்துக்கு. அப்போது எல்லா உட்கணங்களையும் சேர்த்து எழுதினோம்னா அதுக்கு பேர் என்னது? அடுக்கு கணம் அப்படின்னு பேர். இப்போ B = இன்னொன்று எடுத்துக்கலாம். ABC. இதுக்கு பவர் ஆஃப் செட் அடுக்கு கணம் எழுதணும்னா P of B. ஃபஸ்ட் என்ன எழுதணும்? வெற்று கணம். அடுத்து 1 1 A, அடுத்து B, அடுத்து C, அடுத்து 2 2 எழுதலாமா? AB, A, B இது ஒரு கணம். அடுத்து A, C, அடுத்து B, C, அடுத்து 3 சேர்த்து எழுதலாம். A, B, C. இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க? 1 2 3 4 5 6 7 8. இந்த 8ன்னா இதோட பியோட எல்லா உட்கணங்களும். அப்போ எல்லா உட்கணங்களையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் என்னன்னு பேர்? அடுக்கு கணம் என்று பெயர். இதை சார்ந்த கணக்குகள் பயிற்சியில் இருக்கும், நீங்கள் செய்யுங்க. நன்றி.